தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடுவதற்காக திமுக வேட்பாளர் வி.சி. சந்திரகுமார் தாக்கல் செய்த மனு ஏற்பு. நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமியின் வேட்பு மனுக்களும் ஏற்கப்பட்டன. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனை தொடங்கி விறுவிறுப்பு. வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை மாலை 3 மணி வரை நடைபெறும் என தேர்தல் ஆணையம் தகவல். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்கு சேகரிப்பில் திமுக தீவிரம். திமுக வேட்பாளர் வி. சந்திரகுமாருக்கு ஆதரவு கேட்டு அமைச்சர் முத்துசாமி வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் என்னை போட்டியிட வேண்டாம் என யாரும் சொல்லவில்லை என சீதாலட்சுமி விளக்கம். நாம் தமிழர் கட்சி சின்னம் குறித்து நாளை மறுநாள் மாலைக்குள் அறிவிக்கப்படும் எனவும் உறுதி. அல்ல, போட்டியிட வேண்டாம்ல யாரும் சொல்லலைங்க, அவ்வளோதான், விடுங்க. போட்டியிட வேண்டாம் என்று யாருமே சொல்லலை, அவ்வளோதான். போட்டியிலேருந்து விலகிக்குங்கன்னு சொல்லலை. அப்படி சொன்னாலும் நான் விலக போகிற ஆள் இல்லைன்னு தெரியும், அதனால் அப்படி யாரும் சொல்லலை. இது வந்து நீங்கள் எப்படி யோசித்து கேட்குறீங்கன்னு தெரியல. மதவாத இந்துத்துவ சக்தியை அகற்ற வேண்டும் என்றால் விஜய் இந்தியா கூட்டணிக்கு வர வேண்டும். தவேகா தலைவர் விஜய்க்கு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அழைப்பு. ஆனால் இந்த மதவாத சக்திகளை, இந்த இந்துத்துவ சக்திகளை அகற்ற வேண்டும் அவர் முன்னெடுப்பார் என்றால் அவர் இந்தியா கூட்டணியில் வருவதுதான் அவருக்கும் நல்லது, அவருடைய கொள்கை கோட்பாடுக்கும் நல்லது, எல்லோருக்கும் நல்லது. இதுதான் ஒரு யதார்த்தமாக ஒரு இந்திய பிரஜையாக நான் சொல்ல முடியும். இல்லை, அதெல்லாம் நாங்களும் அந்த முடிவெடுக்கலாம், அகில இந்திய தலைமை முடிவெடுக்கலாம். அந்த முடிவெடுக்கும் போது எங்களுடைய இந்தியா கூட்டணியின் தமிழ்நாட்டு தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முடிவெடுப்பார். பரந்தூரில் மக்களை சந்திக்கும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு காவல்துறையினர் கட்டுப்பாடுகள் விதிப்பு. 2 இடங்களில் மட்டுமே மக்களை சந்திக்க வேண்டும், அதிக அளவில் கூட்டங்களை கூட்டக்கூடாது என நிபந்தனை. மோடி தலைமையிலான பாஜக அரசால் அரசியல் சட்டத்திற்கு ஆபத்து. ஜனநாயகம், மதச்சார்பின்மை, சோசலிசம் போன்றவற்றை தகர்க்கும் முயற்சியில் மோடி அரசு தீவிரமாக ஈடுபட்டுள்ளதாக துணை முதலமைச்சர் உதயநிதி குற்றச்சாட்டு. எங்கள் சட்டத்துறையை தோற்கடித்து திமுகவின் மீது எவராலும் கை வைக்க முடியாது என அமைச்சர் துரைமுருகன் சூளுரை. சட்டத்துறையில் ஜனநாயகம் மாற்றத்திற்கு உள்ளாகும் போது அதை எதிர்த்து நின்றது திமுக தான் எனவும் பேச்சு. வான்புகழ் வள்ளுவரை சனாதன கூண்டில் அடைத்து காவி உடை அணிவிக்கும் ஆளுநர் முதலில் காவி உடை அணியட்டும். திமுகவின் அதிகாரப்பூர்வ நாளேடான முரசொலி விமர்சனம். பொங்கல் விழா முடிந்து சொந்த ஊர்களில் இருந்து சென்னை திரும்ப காத்திருக்கும் மக்களுக்கு அதிர்ச்சி தரும் ஆம்னி பேருந்து டிக்கெட் கட்டணம். நெல்லை, குமரியிலிருந்து சென்னைக்கு வர அதிகபட்சமாக 4000 ரூபாய் வரை நிர்ணயம் என புகார். பொங்கல் விடுமுறை முடிந்து சொந்த ஊர்களில் இருந்து சென்னைக்கு மக்கள் படையெடுத்து வருவதால் உள்நாட்டு விமான சேவை கட்டணம் பன்மடங்கு அதிகரிப்பு. தூத்துக்குடி, மதுரையிலிருந்து சென்னைக்கு வர 17,000 ரூபாய் வரை கட்டணம் வசூல். பொங்கலையொட்டி தமிழகத்தில் 725 கோடி ரூபாய்க்கு மது விற்பனை. சாதாரண நாட்களை விட 67 விழுக்காடு அதிகம் என தகவல்.
தமிழ்நாட்டு மக்களை குடிக்கு அடிமையாக்கிவிட்டதுதான் திராவிட மாடல் சாதனை என பாமக தலைவர் அன்புமணி சாடல். தமிழ்நாட்டில் ஒருவர் கூட மது குடிக்காதவர்களாக இருக்கக்கூடாது என்ற எண்ணத்தில் அரசு செயல்படுவதாகவும் குற்றச்சாட்டு. சென்னை பன்னாட்டு புத்தக திருவிழா நிறைவு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்பு. வெளிநாட்டு எழுத்தாளர்கள், பதிப்பாளர்கள் சந்தித்து கலந்துரையாடினார். சென்னை சங்கமம் நம்ம ஊரு திருவிழாவில் பங்கேற்று மக்களை மகிழ்வித்த கலைஞர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பாராட்டு. தமிழ் மண்ணின் கலைகளை காக்கும் உங்களது தொண்டு வாழிய என எக்ஸ் தளத்தில் பதிவு. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் கடற்கரையில் கடல் அரிப்பு. கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ள இடத்தில் அமைச்சர் சேகர் பாபு, எம்பி கனிமொழி ஆய்வு. நடிகர் ரவி மோகன், ஆர்த்தி தம்பதி இடையேயான சமரச பேச்சுவார்த்தை நிறைவு செய்த பின் விவாகரத்து வழக்கு விசாரிக்கப்படும். பிப்ரவரி 15ஆம் தேதி ஒத்திவைத்து சென்னை குடும்ப நல நீதிமன்ற நீதிபதி தேன்மொழி உத்தரவு. ரவுடி பாம் சரவணனை ஆந்திராவின் கூடூர் அழைத்துச் சென்று விசாரணை நடத்த சென்னை போலீஸ் முடிவு. ரவுடி பன்னீர்செல்வம் கொலை வழக்கில் பெறப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையில் திட்டம். சென்னை காமராஜர் சாலையில் வரும் 20, 22, 24ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ள குடியரசு தின அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி. காலை 6 மணி முதல் நிகழ்ச்சி முடியும் வரை போக்குவரத்து மாற்றம் செய்து போக்குவரத்து காவல்துறை அறிவிப்பு. திருநெல்வேலி மாவட்ட பாஜக தலைவராக இருந்த தயாசங்கர் கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவிப்பு. மாவட்ட பொதுச் செயலாளராக பணியாற்றி வந்த வேல் ஆறுமுகம் என்பவரும் விலகுவதாக அறிவிப்பு. சத்குரு ஸ்ரீ தியாகராஜர் 178வது ஆராதனை விழா. திருவையாறு காவிரி கரையில் அமைந்துள்ள சமாதி முன்பு கர்நாடக இசை கலைஞர்கள் பஞ்சரத்ன கீர்த்தனைகள் பாடி இசை அஞ்சலி. திண்டிவனம் சிப்காட் உணவு பூங்காவில் 400 கோடி ரூபாய் மதிப்பில் அமையும் டாபர் நிறுவன ஆலை. சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கி தமிழ்நாடு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் உத்தரவு. மதுரை, திருச்சி டைட்டல் பூங்கா பணிகளுக்கு சுற்றுச்சூழல் அனுமதி அளித்தது சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம். திருச்சி மதுரை நெடுஞ்சாலையில் பஞ்சப்பூரில் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையத்திற்கு அருகே டைட்டல் பூங்கா அமைகிறது. மும்பை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நடிகர் சயிப் அலிகான் செவ்வாய்க்கிழமை வீடு திரும்புகிறார். உடல் நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டதை அடுத்து மருத்துவர்கள் தகவல். கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவின் 300 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துகள் முடக்கம். முடா வழக்கு விசாரணையின் ஒரு பகுதியாக அமலாக்கத்துறை நடவடிக்கை.
ஹைதராபாத்தில் உடல் உறுப்பு தானம் செய்யப்பட்ட இதயத்தை 13 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள மருத்துவமனைக்கு 13 நிமிடங்களில் மெட்ரோ ரயிலில் எடுத்துச் சென்ற மருத்துவர்கள் இதயத்தை சரியான நேரத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக மருத்துவர்களுடன் இணைந்து சிறப்பு ஏற்பாட்டை மேற்கொண்ட மெட்ரோ ரயில் நிறுவனம். தமிழ்நாடு பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நியமன விவகாரத்தில் ஆளுநருக்கு உச்ச நீதிமன்றம் கெடு. 22ஆம் தேதிக்குள் தீர்வு காணாவிட்டால் நாங்களே தீர்த்து வைப்போம் என நீதிபதிகள் கருத்து. அமெரிக்காவில் உறைய வைக்கும் குளிர் காரணமாக ட்ரம்ப் பதவியேற்பு விழா நடைபெறும் இடம் மாற்றம். திறந்தவெளி மைதானத்திற்கு பதிலாக மாளிகைக்குள் நடைபெறும் என அதிபராக பதவியேற்கும் ட்ரம்ப் அறிவிப்பு. உலகக்கோப்பை கோகோ போட்டியில் இலங்கையை வீழ்த்தி இந்திய ஆடவர் அணி அரையிறுதிக்கு முன்னேற்றம். மகளிர் பிரிவில் வங்கதேசத்தை வென்று அரையிறுதிக்குள் நுழைந்தது இந்திய மகளிர் அணி. ஆசிரியர்களின் அன்பும் ஆதரவும் தான் தனது உயர்வுக்கு அடித்தளமாக அமைந்தது என நடிகர் ரஜினிகாந்த் நெகிழ்ச்சி. தாம் படித்த பள்ளி ஆண்டு விழாவில் நினைவுகளை பகிர்ந்து வீடியோ வெளியிட்டு வாழ்த்து. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து 59,480க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 7,435க்கு விற்பனையாகிறது.